வணக்கம் மக்களே. நம்மளாம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சேதனை ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. நான் கூட கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் ப்ரோ. எல்லா வாரமும் மாதிரி இந்த வாரம் வந்துட்டு தேவையில்லாத கண்டென்ட்லாம் எடுத்து பேசிட்டு தேவை உள்ள இந்த கண்டென்ட் கடந்து போயிருவாங்களோ, சும்மா வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு உட்கார வச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனா சேதனை வேற லெவல்ல சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல. இத்தனை நாட்கள் நீங்க சேதனை திட்டிக்கிட்டே இருந்தீங்களே, இன்னைக்கு சேதனை நீங்க பாராட்டுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சேனலை பொறுத்தவரைக்கும் பார்வை காப்பாத்த ட்ரை பண்ணிருக்காங்க. சேனல் பார்வை காமு எல்லாம் காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா சேதனை சோசியல் மீடியா ஃபுல்லா பார்த்துட்டு தமிழ்நாடு மொத்தமா ஆப்போசிட் பண்ணுது. இந்த விஷயத்தை விடக்கூடாது, இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்த வருஷம் நம்ம பிக் பாஸ் நடத்தும் போது அப்புறம் அதுக்கு பேரே இல்லாம போயிடும். பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ தமிழ்ல அழிஞ்சு போயிடும். சோ இந்த விஷயத்தை விடக்கூடாது, இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல பேரு. சோ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேதனை ஒரு தரமான மூவ் பண்ணிருக்காப்ல. என்ன மூவ் தெரியுமா? பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாப்ல. இன்னொரு சொல்றேன், எங்க அக்காவுக்கு ரெட் கார்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. ஃபைனலி ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்ற, ப்ரோமோல அப்படி எதுவுமே இல்லையே ப்ரோன்னு கேட்டீங்கன்னா நல்லா பாருங்க. ப்ரோமோல சேதன் ஒரு விஷயத்த பேசியிருப்பாப்ல. சேதன் அந்த ப்ரோமோல வந்தோடனே பேசுற விஷயம் என்னன்னா, நம்ம என்ன வேணா பண்ணலாம். எப்படி இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் வந்து நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்ம கிட்ட தான் வாய் இருக்குல்ல, நம்ம கிட்ட தான் வாய் இருக்கு, ஏதாச்சும் ஒன்று பேசி சமாளிச்சிடலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம கிட்ட வாய் இருக்கு, மேனிபுலேட் பண்ணி எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்று சொல்றாப்ல. இதை தான் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். பார்வதியை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அவங்க மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ, நம்ம என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், பண்ணிட்டு நம்மளோட அந்த பேச்சு திறமை இருக்கு தெரியுமா, அந்த பேச்சு திறமையை வச்சு எல்லா விஷயத்தையும் மாத்திரலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணத்தோட தான் சுத்திட்டு இருக்காங்க. அதை தான் இத்தனை நாட்கள் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்கன்னா அந்த கார் டாஸ்க்ல அவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு கடைசியில உட்கார்ந்து அந்த கார் சம்பவத்தை அப்படியே மாத்திட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து மெதுவா கார் டோரை திறந்து அப்படியே மெதுவா தள்ளி விட ட்ரை பண்ணேன். ஆமா தள்ளி விட்டேன், இல்ல நான் சொல்லவே இல்லை, எல்லாமே கேம் தானே, எல்லாமே டாஸ்க் தானே, கேமா பாருங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன சார்ஜ் பண்ணும்போது மட்டும் யாரும் பெருசா இது பண்ண மாட்டேங்க. அதே நான் யாரையா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு உடனே எல்லாரும் என்ன சார்ஜ் பண்றீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சொல்லிட்டு பயங்கரமா மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன் காலைல கூட உட்கார்ந்து அந்த விஷயத்தை ரொம்ப டீடைலா பேசுறேங்க பேர்ல உட்கார்ந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சேதனே அதை உடைச்சிட்டாப்ல. என்ன வேணா பண்ணலாம், பண்ணிட்டு நம்ம கிட்ட வாய் இருக்கு, வாயை வச்சு தப்பிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் இருக்கு தெரியுமா, அந்த எண்ணம் அதை உடைக்கணும்னு சொல்லி சேதனை சொல்றாப்ல. அடுத்ததா சேதனை என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீசன்ல நடந்திருக்கு, அந்த சீசன்ல நடந்திருக்கு, இந்த சீசன்ல இவங்களுக்குலாம் இப்படிலாம் நடந்துச்சு, அந்த சீசன்ல அவங்களுக்கு அப்படிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க. எப்படி இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்து நியாயப்படுத்த ட்ரை பண்றாங்க. யாருக்கு நடந்தாலும் எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தான், அதை தட்டி கேட்டே ஆகணும், அதை நான் தட்டி கேட்காம விட மாட்டேன், இப்படி அதை நான் பொறுத்துக்க மாட்டேன்னு சொல்லி சேதனை உடைச்சிட்டாப்ல. இது யாருக்கு தெரியுமா? இந்த பீடைக்கு முட்டு கொடுத்து ஒரு சில கும்பல் சுத்தி சில காசை வாங்கிட்டு அந்த கும்பலுக்கு சேதனை ஒரு செருப்படி கொடுத்துருக்காப்ல. ஏன்னா நேத்து அந்த சம்பவம் நடந்துட்டு மொத்த தமிழ்நாடுமே ஆப்போசிட் ஆகுது ப்ரோ. இந்த தமிழ் பிக் பாஸ் பாக்குற எல்லா ஆடியன்ஸுமே பீடைக்கும் காமுக்கும் ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணது தப்பு, டாஸ்க்ல தள்ளி விடு தப்பு கிடையாது, ஆனா நீ பிசிக்கல் வயலன்ஸ் பண்ண, ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணி மென்டலி ஃபுல்லா டவுன் பண்ணி உடைச்சு மிதிச்சு வெளியே தள்ளி இருக்க, அது எவ்வளவு பெரிய தப்பு. அந்த தப்புக்கு முட்டு கொடுக்கிற பேர்ல அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அப்படி நடந்துச்சு, இந்த லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா அப்படி நடந்துச்சு, இங்க பாத்தீங்கன்னா இதோட மோசமா நடந்துச்சு, அங்க பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தானே, இப்படி உட்கார்ந்து நரேட்டிவ் செட் பண்றானு ப்ரோ. ஒவ்வொரு லாங்குவேஜா எடுத்துட்டு வரானு, அந்த லாங்குவேஜ்ல பாருங்க எப்படி சண்டை போடுறாங்க, இந்த லாங்குவேஜ்ல பாருங்க எப்படி சண்டை போடுறாங்க. அப்ப அந்த லாங்குவேஜ்ல போர்வை மூடிட்டு ஓப்பனா ஒண்ணு பண்ணுவாங்க, உன் லாங்குவேஜ்ல பண்ண நீ ஒத்துப்பியான்னு கேக்குறேன். ஒத்துக்க மாட்டல. அந்த லாங்குவேஜ்ல அவங்க ட்ரெஸ் எல்லாம் எப்படி போடுவாங்க தெரியுமா, நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டல. அதுக்கெல்லாம் கொடி பிடிப்பல்ல, அதுக்கெல்லாம் கொடி பிடிப்ப. ஆனா உனக்கு பிடிச்ச ஒரு ஆளு, உனக்கு தேவை உள்ள ஒரு ஆளு, அந்த டீம் கிட்ட காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இப்படி கேவலமா முட்டு கொடுக்குறேன்னா உனக்கான எண்ணம்லாம் என்னடா? தெரியாம தான் கேட்கிறேன், உனக்கான எண்ணம்லாம் என்ன வகையில முட்டு கொடுக்குற? நிம்மதியா தூக்கம் வருமா இந்த மாதிரி விஷயத்துக்கு முட்டு கொடுத்தா? இந்த மாதிரி விஷயத்துக்கு முட்டு கொடுத்தா நிம்மதியா தூக்கம் வருமா? இதுல ஒண்ணு சொல்றாங்க, சபரி வந்து கண்ணை உடைச்சான். ஏய், கண்ணை தெரிஞ்சாடா உடைச்சாங்க? தெரியாம கேட்கிற, கண்ணை என்ன தெரிஞ்சவன் மிதிச்சான், இங்க வா புடிச்சிட்டான், அப்படியே அடிச்சான், அப்படியே அடிக்கலையே. அந்த டாஸ்க்ல எதிர்த்து அவன் காலை நீட்டுறான், பாரு தலையை குனிறாங்க, தெரியாம பட்ட சம்பவத்தை இப்போ தூக்கிட்டு வரனா, தெரிஞ்சே பண்ண சம்பவத்தை என்ன சொல்லுவ? தெரிஞ்சே பண்ணிருக்கா, தெரிஞ்சே சொல்லி வா காமு நம்ம மிதிச்சு வெளியே தள்ளலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பண்ணது இந்த எச்சை. அதுக்கு நீ என்ன சொல்லுவ? அந்த அறிவுலாம் இருக்காது உனக்கு. அந்த அளவுக்கு உனக்கு யோசிக்கிற அறிவு இருந்தா நீ இப்படி மட்டமா யோசிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு யோசிச்சு அது வேற டாஸ்க், அது தெரியாம நடந்த விஷயம், அதுக்கு வீட்டுக்கு அவ்வளவு பிரச்சனை போச்சு, எல்லாம் ஓகே இப்போ நடந்திருக்கு, அவன் சாரி கேட்டான், அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு இந்த விஷயத்த பார்த்தா உனக்கு ஓகேன்னு புரியும். நீ தான் அதை பார்க்கவே மாட்டியா. நீ உடனே எடுத்தடப்புல அங்க பாத்தீங்கன்னா பாரு கண்ணு அடிபட்டிருக்கு, பாரு கண்ணு வீங்கி இருந்து, அப்பெல்லாம் யாரும் எது சொல்ல. இப்ப பாருங்க சாண்ட்ராக்கு நடந்தோடனே எல்லாரும் கொடி தூக்குறாங்க. இதெல்லாம் ஒரு இதான்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கானு.
தெரியாம நடந்ததுக்கும் தெரிஞ்சு நடந்ததுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, நீ பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்க, ஓப்பனா பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணியிருக்க, ஓப்பனா அபியூஸ் பண்ற, ஓப்பனா த்ரெட்டிங் கொடுக்குற, இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு நீ நியாயப்படுத்துவ. பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் என்ன முட்டாளா? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிக் பாஸ் சீசன்ல இந்த அளவுக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்களா? இந்த சீசன் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த சீசன் கடுமையா கொந்தளிக்கிறாங்க. ரெட் கார்டு கொடுக்கலன்னா எனக்கு தெரிஞ்சு ஜேசிபி எடுத்துட்டு எல்லாம் உள்ள போயிரும். இடிச்சு அந்த வீட்டை ரெண்டா கவுத்தி போட்டு அந்த பீடை வெளியே தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காங்க மக்கள். அப்படி இருக்கும்போது சேதனை சும்மா விடுவாரா? சேதனை சொசைட்டி யோசிப்பாருமா? நீ யோசிக்க மாட்டேன். நீ சும்மா சொசைட்டின்னு அந்த சொசைட்டி கார்டை கையில வச்சுப்ப. சொசைட்டின்னு சொல்லிட்டு சொசைட்டி கார்டை வேணா நீ சும்மா கையில வச்சுப்ப. ஆனா சேதனை யோசிப்பாரு. சேதனை உண்மையா யோசிப்பாரு சொசைட்டிய. அவர் யோசிச்சு என்ன நடக்குது, எல்லாம் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, மக்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஏன்னா நேத்து லைவ் பார்த்த மக்கள் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. நேற்று எபிசோட் பார்த்தோன்னே மக்கள் ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. பல பேர் அந்த ரொம்ப கொஞ்சம் லைட் ஹார்ட்டடா இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ஷிவரிங்கே வந்திருக்கு. அவங்களாம் ஓப்பனா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்றாங்க, ப்ரோ எனக்கு கைக்கெல்லாம் ஆடிச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு. அவங்க லைவை பார்த்துட்டு என்ன ப்ரோ இது இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி உடஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டாக்ஸிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணதானே ட்ரை பண்ணுவாரு. அப்ப சேதனை சும்மா விடுவாரா? உன்னோட டிஆர்பிக்கு நீ என்ன வேணா பண்ணுவ, சேதனை பார்த்துட்டு இருப்பாரா? வச்சார்ல செக்க. இன்னொரு ரெட் கார்டு லோட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு பார்வதிக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் ப்ரோ. இந்த ப்ரோமோலே சேதனை சொல்லிட்டாப்ல, பேக்ரவுண்ட் தீம் அது இதுன்னு பார்த்தாலே தெரியும். அண்ணன் ஃபயர் மோட்ல இருக்காப்ல. அண்ணன் வெறியா. காலைல போனதே லேட்டு போல, போனதுல இருந்து ஃபுல்லா மீட்டிங் போல, அடி ஒரு மாதிரி வெறுப்பா இருந்திருக்காங்க. கடைசி கட்டமா கொடுத்தே ஆகணுங்க. இன்னும் 2 வாரம் இருக்கு. ஒரு வாரம் எப்படியும் பழைய போட்டியாளர்கள் உள்ள வர போறாங்க. சும்மா என்னத்தையா பேச போறாங்க. கடைசி வாரம் எப்படியும் செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் வைக்க போறீங்க. முடிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். தூக்கி இவங்க 2 பேரும் சொல்லி தூக்கிட்டாங்க. தூக்கு இருந்து என்ன பண்ண போகுது? இதுக்கப்புறம் டிஆர்பி கொடுக்க போறாங்களா? வாய்ப்பு கிடையாது. தூக்கு 2 பேரும் வெளியே சொல்லி தூக்கிட்டாங்க. இன்னொன்னு லோடிங்ல இருக்கு. ஒன்னு அவுட்டு. இதுக்கப்புறம் எப்படி முட்ட போறாங்கன்னு தெரியல. என்ன மாதிரி முட்டுறீங்கடா எப்பா? நரேட்டிவ் அதுக்கு தான் சேதனை அடிச்சிருக்காரு. அந்த சீசன்ல நடந்திருக்கு, இந்த சீசன்ல நடந்திருக்கு, அங்க நடந்திருக்கு, இங்க நடந்திருக்கு. எங்க வேணா நடந்துட்டு போடுறா, இங்க நடந்து நீ பதில் சொல்லு. அந்த சீசன்ல நீ ரிவ்யூ பண்ணியா? என்ன தெலுங்கு மலையாளம் தூக்கிட்டு வரையா? அங்கெல்லாம் ரிவ்யூ பண்ணியா? அங்கெல்லாம் போய் ஸ்டாண்ட் எடுத்தியா? இல்ல அப்பெல்லாம் எதுவுமே பண்ணல. அப்பெல்லாம் சாத்தினு தானே உட்கார்ந்துருந்த. என்ன உனக்கு நடந்தா டிஃபெண்ட் பண்றீங்க? எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வர. அந்த சீசன் யாருமே எடுக்க போறதுங்க. அந்த சீசன் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்க போறது இல்லைங்க. அதெல்லாம் வேற லாங்குவேஜ். தமிழுக்கு வா, நீ தமிழுக்கு வா. இங்க என்ன நடக்குது? இங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா? வார்னிங் கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதை பாரு, அதை பார்த்து பேசி. தெரிஞ்சு நடந்ததுக்கும் தெரியாம நடந்ததுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. அதை முத புரிஞ்சுக்கோ. அதுவே தெரியாம தற்கொலை மாதிரி முட்டிட்டு இருக்காது. அதுவே தெரியாம தற்கொலை மாதிரி அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பிளான் பண்ணி நீ பண்ற. பிளான் பண்ணி உனக்கான பர்சனல் விஷயம் வெளியே வருது, நான் விட மாட்டேன்னு சொல்லி பண்ற. அப்ப நீ எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஆளா இருக்க. சோ நான் வந்து வேற மாதிரி சொல்லுவேன், ரொம்ப தப்பா போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் பண்றதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு ப்ரோ. சொசைட்டிக்கு ரொம்ப கேடான ஆட்கள் இவங்கலாம். இவங்க சொல்றதை பாத்தீங்களா? இவங்களுக்கான பர்சனல் விஷயம் வெளியே வந்துச்சு, அதனால தள்ளினேன். அப்ப நாளை பின்ன உங்களுக்கான வேற ஏதாவது பர்சனல் விஷயம் வெளியே வந்துச்சுன்னா கொன்றுவீங்களோ? அந்த பர்சனல் விஷயத்தை லீக் பண்ணால கொன்றுவீங்களா? நீ பர்சனல் விஷயத்த பர்சனலா பண்ணா ஓகே, அது லீக் பண்ணா தப்பு. நீ ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து பண்ணிட்டு இருக்க. ஓப்பன் கிரவுண்ட்ல வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல பண்ணிட்டு இருக்க. எடுத்து பேசதான் செய்வாங்க. மக்கள், பல கோடி மக்கள் பேசியிருக்காங்க. வா வெளியே வந்து நீ என்ன செய்யணும், எப்படி மிதிக்கணும், வெளியே வந்து செய். வெளியே வந்து பேசுமா. நீ சும்மா அப்படியே உள்ள உட்கார்ந்து இருந்து அப்படியே வாயால் அப்படியே வடை சுட்டு அப்படியே மாத்துறது, அப்படியே என்னத்தையாச்சும் கிண்டி அப்படியே தப்பிச்சிடலான்னு பாக்குறது. முடிச்சு விட்டாங்கல்ல, சேதனை முடிச்சு விட்டாப்ல. பாப்போம் இன்னைக்கு நைட் இருக்கு ப்ரோ. இன்னைக்கு நைட் நமக்கு தரமான சம்பவம் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.